இன்றைக்கி என்ன நடப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பைக்ஸ் டீமில் 3 4 இந்த சேலஞ்ச் இருக்குல்ல, சேலஞ்ச் எல்லாத்தையும் நம்ம முடிக்கணும். நம்ம முடிச்சு காட்டிடுறாங்க கைஸ். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மேகாரம் கொடுத்துடலாம். மேகாரம் மேகாரம் மே 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 மேகாரம் மேகாரம். ஏன்னா கைஸ் காருக்கு சத்தியமாக எனக்கு பிடிக்காதான் நினைக்கிறேன். காரை இந்த தந்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஃபஸ்ட் பண்ணுற கார் பிடிக்காது. எப்போயுமே பைக்கு தான். யாருக்கெல்லாம் பைக் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக பிடிக்கும் எனக்கு. பைக் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். கார் பிடிக்கும். கார் கொஞ்சம் 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 பிடிக்கும் காரு. ஆனால் பைக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். சைக்கிள் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, சைக்கிள் வந்து எப்படி சொல்லுவேன், கொஞ்சம் ரொம்பைக்கும் கொஞ்சம் மிடில். காய்ஸ் வாட் இஸ் திஸ் மேன் கைஸ். ஆனால் சரியான இது எழுதி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவ்வளோ கைஸ். இந்த ஃபஸ்ட்டு சேலஞ்சை வந்து எப்படியாச்சும் வெற்றிக்காரமாக முடிச்சாச்சு. வெற்றி நம்மதே சொல்லிட்டு வந்து முடிச்சாச்சு. செகண்ட் சேலஞ்சுக்கு போகலாம். வெயிட்டிங் பண்ணுங்கள். சரி இதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் சேலஞ்ச் ஃபன் ட்ராக்கில் என்ன அது ஃபன் ட்ராக் என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க ஈஸியில் இருக்கும் மேலே வச்சுப்போம். இங்கே என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க. ட்ரெயின் எங்கே தான் இருக்குது. வெயிட் பண்ணுமா. ட்ரெயினை வச்சு நிறுத்த வச்சுக்கோங்க. ட்ரெயின் எப்படி நிறுத்துறதுனா ஃபோன் எடுத்துக்கோங்க. எதுரா ஃபோன் எனக்கு எதுவுமே தெரில. என்ன அது ப்ளீஸ்டா என்னடா ப்ளீஸ்ட் என்னது என்ன இதுக்குள்ளேயே போயிடுச்சுங்களா. ஓகே நம்ம தெரியாமல் அது கொடுத்ததில் இதுக்குள்ளேயே போயிடுச்சு. என்னமா திரும்பி நம்ம வந்து ட்ரெயின் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ட்ரெயின் இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா ட்ரெயின் பிரேக் பிடிச்சிருச்சா அது சொல்லுங்கள். என்னவா பிரேக் பிடிச்சிருச்சு. பிரேக் தானே பிடிச்சிருக்கு வந்துக்கிட்டு இருக்கா. பிரேக் பிடிச்சிருச்சு இல்லையா பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சிருச்சு. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துருவோம். குச்சிடலாம். என்னடா வண்டிக்கு சரியான அடிப்பாங்க. வண்டியை கொளுத்தி விட்டுறோம். ட்ரெயின் என்ன கொளுத்தையா வண்டின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு அவ்வளோ அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன். என்னடா போச்சு பைக்கு. வேர் இஸ் த பைக் ப்ரோ. வாட் ஹே பைக் யூ லுக் ஸ்மார்ட். வாட் பைக்கோட இது வந்துன்னா வாட் அதான் யூஸ் பைக்கோட இது வாட் யூ லுக் ஸ்மார்ட். வாட் கைஸ் நம்ம ட்ரெயின் டிங் 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 கைஸ் அது கொளுத்துறாங்க. சந்தது மறைஞ்சாலோடே அது எங்கே தெரியுமாடா பையாடே. ஒரு ஏதோ ஒன்று பேசாதடா பையாடே. அவன் மூட விட்டு பையா கொஞ்சம் வளருவேன். இங்கே சேர்த்த போகிறோம். ரெடியாக இருங்க. யாரா ஓ விடிக்குது. யார் ஓ அப்படியே குச்சிடலாம். இது பண்ணிட்டு நம்ம அப்படியே என்ன பண்ணுறதுன்னா சரி விடுங்க. இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம இந்த ஃபேங்க்ரிலாம் கொண்டு வர வேண்டியதான். கொண்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த இதுக்கு போகலாம். எப்படி கொள்றதுனா ஹெலிகாப்டர் எடுத்துக்கோங்க. ஹெலிகாப்டர் நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் 8000 எடுத்துகிட்டு சும்மா இப்படி போய்கிட்டே இருங்க. ஸ்பீடாக போய்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே மேலே போகும். போய்கிட்டே இருந்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டுக்கு போயிருங்க. போயிட்டு ஃப்ராங்க்லின் இங்கேருந்து கீழே தள்ளிவிடுங்க. அப்புறம் எனக்கு என்ன ஆகும் சோடியாக முடிச்சுட்டாங்க. இதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க இதுக்குன்னு வெளியே வந்துட்டு வேணாம் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு அடுத்து செத்ததுக்கப்புறம் போனாங்க சம்பளம் நல்லா இருக்கும். ஃப்ராங்க்லின் கொண்டு போனாங்க நல்லா இருக்கும். யார் எனக்குலாம் ஃப்ராங்க்லின் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இது வந்து நான் குட்டி டைனோசர் பெரிய டைனோசர் அது மாதிரி தான் நம்ம கொல்லணும். குட்டி டைனோசர் பெரிய டைனோசர் அது மாதிரி நம்ம கொல்ல போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா கவாசிக்கே இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு தான் பைக் ரொம்ப பிடிக்கும். சொல்லிட்டேன்ல எனக்கு பைக் ரொம்ப பிடிக்கும். பைக்கு தான் ரொம்ப பிடிக்கும். கார் எப்படி சொல்கிறது கொஞ்சம் பிடிக்கும். கவாசிக்கு ஸ்மார்ட் கவாசிக்கு வச்சுட்டு போய்கிட்டே இருப்போம் கைஸ். இங்கெல்லாம் இருந்தால் டைனோசர் இருக்காது. இந்த இடத்துல மேலே மாதிரி போயிட்டு வர மாதிரி இந்த முட்டை இருக்கும். அதை தாண்டி போய்கிட்டே இருந்தீங்கன்னு இருக்கும். டைனோசர்ஸ்லாம் சுற்றுவாங்க. டைனோசர் பசங்க நிறையா சுற்றுவாங்க. நீங்கள் ஸ்கிட் அடிச்சிங்கன்னு வைங்க அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு முடிச்சுட்டாங்க. இந்த மரத்தில் விட்டு அப்படி இடிப்பான் ஃப்ராங்க்லின்னு. நான் இந்த காமிக்கிறேன். இங்கே நான் டைனோசரே காணலாம் பார்க்காதீங்க. அவனா வருவான்.
இப்போ ஸ்கிட்டு போட்டுட்டு போவேன். அப்படியே ஸ்கிட்டு போட்டுட்டு தான்ட்டானா பார்த்த உடனே ஓடி வந்துடுவான். ஆனால் நம்ம பிள்ளை தின்னு வந்துருக்கேன். என்ன பண்ணணும்னா இப்போ நான் பிரேக் பிடிச்சிட்டு இறங்கணும். திரும்பி இந்த ஏகே வச்சு இருவா கொஞ்சம் தூரம் போயிட்டு இங்கே போயிட்டு பிரேக் பிடிச்சி இதுவே மாடு அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க. போ வச்சு குச்சு 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 வச்சுக்கோ. சாக மாட்டேங்குது சாக மாட்டேங்குது சாக மாட்டேங்குதுரா வச்சுக்கோ. போய் ஜஸ்ட்டு மிஸ்ட்டு இல்லைன்ட்டு வைங்க. நம்ம முடிச்சிட்டாங்கண்ணா. ஏன்னா சண்டை அது பூசா விட்ருக்காங்க போல். செம நல்ல சண்டையாக இருக்கே. அப்டேட் விட்டாங்க. இப்போ நம்ம அதே இடத்துக்கு போய் குட்டி டைனோசரை மட்டும் போட்டுருவோம். என்ன டைனோசர் கிடைக்குது அதை மட்டும் போட மாட்டேன். இந்த டைனோசர் சால் டைனோசர் வச்சுக்கோ. டைனோசர் நம்மளோட பாட்டு டைனோசர் வச்சுக்கோ. நான் பறந்துக்கிட்டு இருக்கேன். பைக்லேயே பறப்பேன். டைனோசரை காணுமா? வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். இது டைனோசரே காணும். எனக்கு வந்து டைனோசரை காணும். இப்போ வளைஞ்சிக்கிட்டே கிடக்குறேன். என்ன வளைஞ்சிக்கிட்டே கிடக்குறேன்னா பார்க்காதீங்க. இது பாட்டுக்கு வளையுது. இது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. எங்கடா போச்சு டைனோசரு? என்னது எப்படின்னா சரியான ஆக்சிடென்ட். ஓகே ஒரே டைனோசரை மட்டும் முடிச்சுக்கலாம். நம்மளா தெரியலன்னா அவங்களா வராங்க பார்த்தீங்களா? இந்த வந்துட்டு ஓடிடுறான். வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ. நம்மளா தின்னா குட்டி டைனோசராக ஓடி வருது. பாருங்க நான் 2 எண்ணம் தான் போடலான்னு இருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா நம்ம சொல்லிடுவோம். அது 10 ரொட்டியாக தான். இப்போ டைனோசர் கையெல்லாம் சாக மாட்டேன். இல்லை பைக் வர வச்சுட்டு பைக்கு பின்னாடி ஓடிடும். ஓடு 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 ரோஜா. ஆனால் கைஸ் நம்மளாம் அவ்வளோதான் சொன்னேன்னா டைனோசர் சாக மாட்டேன்னு சொன்ன மாதிரியே டைனோசர் விட்டுட்டேன். கைஸ் அடுத்த இது போகலாம். அடுத்த இதுக்கு போய் விடுவோம். ஜெராக்ஸ் ஜோமி மோட்லேயே ஏலியன் மோட்லேயே வந்துடுறான். ஏலியன் மோடில் வந்து ஒரு குரூப்பாக தான் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு குரூப் சரியா? ஒரு குரூப்பை சுற்றிட்டு வீடியோ அதெல்லாம் முடிச்சிடலாம். நான் பனிக்கட்டியாக இருக்குன்னு பார்த்தா ஊருக்குள்ளே ஜோம்பி வந்துட்டாங்க. எங்கிட்டு ஜோம்பி இருப்பாங்கன்னா ஜோம்பியை தேடிக்கிட்டே கிடக்காதீங்க. நீங்கள் அப்படி போனீங்கன்னா ஜோம்பி அவங்களாவே சுற்றுவாங்க. ஏன்னா ஜோம்பி அவங்களாவே சுற்றுவாங்க. இதில் வந்து 5 ஜோம்பி தான் இங்கே சொல்ல போகிறோம். இந்த இதை சுட்டுட்டு இந்த இவன் வருவான். இவனையும் ஒன்று சுட்டலாம். 5 ஜோம்பி சுட்டுலாம். இன்னும் கொஞ்சம் கார் வச்சு எடுத்துவோம். எவ்வளோ இது பண்ண முடியுதோ அவ்வளோ இது பண்ணுவோம். நம்ம என்ன டைம் வேறு அவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு. 8 நிமிஷம் ஆயிடுச்சு வீடு எடுத்ததுலே. இவனை பற்றி ஏற்றி விட்ருவோம். ஏன்னா கவாசிக்கு ஜோம்பியா இவனை பறக்க விட்டுருவோம் பாருங்க. இந்த வச்சுக்கோ இவன் பாருங்க. ஆனால் சாக மாட்டாங்க ஜோம்பி. சத்துருவாங்க நினைக்கிட்டு சாவாயினா சாக மாட்டாங்கன்னு தெரில. கால் இது பண்ணி வச்சுக்கணும்பா. காலை கவுத்துட்டேன். எப்படி வச்சுக்கோ 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 வச்சுக்கூடா வச்சுக்கூடா வச்சுக்கூடா. எல்லாம் காரை வச்சு ஏற்றுண்டா வச்சுக்கோ. இல்லை இவனை ஏற்றிட்டு அப்படியே இவனை ஏற்றி காலோட ஏற்றிட்டு சுரேஷருங்க. ஓகே நண்பா முன்னாடி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன். போடா போங்கடா வச்சுக்கூடா வச்சுக்கூடா. இந்த வச்சுக்கூடா இந்த வச்சுக்கோ. இந்த இவனை பிடிச்சி கைஸ் இப்போ இந்த ஜோம்பிக்கு அடியை மட்டும் பாருங்க. சாரீஸ் கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. இதில் கைஸ் இப்போ வந்து நம்ம கொள்றதாங்க சாப்பிட்ற வேலை. எப்படி கொள்றது உங்களுக்கே தெரியும். இறங்குன்னா எல்லா ஜோம்பிஸும் ஓடியே தான் வருவாங்க. இது கொண்டுட்டு இப்போ நம்ம இவனை கவாசிக்கு பைக்கில் தான் நம்ம கொல்ல போகிறோம். எவ்வளோ கவாசிக்கு பைக்கில் கொள்ளுக அப்படின்னு கேட்காதீங்க. கவாசிக்கு பைக்கில் நம்ம ஈஸியாக கொள்ளலாம். அது எப்படி நீங்களே பாருங்கள். இந்த ஜோம்பி பைத்தியக்காரன் வருவான். சொன்ன மாதிரி ஒருத்த வரானா நம்ம இதில் அவங்க வருவாங்க. வெயிட் பண்ணுங்கள். இதில் எப்படி சாகணுன்னா ஃப்ராங்கில் எப்படி கொள்றதுன்னா
செம்ம ஸ்பீடாக போயிட்டு உங்களுக்கே தெரியும் எப்படி கொல்ல போகிறோன்னு நம்ம ஃபேங்க்ரீனை. செம்ம ஸ்பீடாக போங்க, சரியான ஸ்பீடு. சரியா ஸ்பீடில் போய்கிட்டே இருங்க, குதிங்க, சாக மாட்டான். சரியா சாக மாட்டான். அதுவே நீங்கள் கவாசிக்கில் கொள்ளுங்க. எப்படின்னா கவாசிக்கு எடுத்துக்கோங்க, போய்கிட்டே இருங்க ஸ்ட்ரீட்டாக, சரியான ஸ்பீடாக போங்க, சரியான ஸ்பீடு, மறக்க முடியாத ஸ்பீடாக போங்க, மறக்க முடியாத ஸ்பீடு, மறக்க முடியாத ஸ்பீடில் போங்க, மறக்க முடியாத ஸ்பீடில் போய்கிட்டே இருங்க, சரியான ஸ்பீடு போய் இடிங்க. அவனுக்கு மெடி தான் குறையும். சரியா ஜாம்பிஸ் பசங்க வந்துட்டாங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குதிச்சு போங்க. சரியா ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இந்த அப்படி வச்சுக்கிட்டே போங்க. சரியா ஓடிக்கிட்டு 3 0 0 0 கால். நம்ம வந்து நான் ஓடிட்டாங்கவா இப்போ பாருங்க. இப்போ கடைசி மண்டியில் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு சாகுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி ஏறுவீங்க. ஏறும்போது நீங்களாவே அவ்வளோதான், எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு செத்துடும். இப்போ காமிக்கிறேன். இந்த ஜோம்பி நாய் வருவான். அந்த ஜோம்பி நாயை என்ன பண்ணுறீங்க, ஜோம்பி நாயை வீட்டுக்குள்ளே குதிச்சுட்டு ஜோம்பி வீட்டுக்குள்ளே வராது. சரியா ஒருத்தர் ஆடே வா புது அப்படின்னோட ஸ்விம்மிங் பூல்லாம் வருமா? வராதுன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரையும் வரல வந்து நீங்கள் ஏறலாம். ஆனால் வரல. நீ வீட்டுக்குள்ளே வச்சு கொள்ளணும்னா கவாசிக்கு எடுத்துக்கோங்க. எங்கே இருக்குன்னு தெரியாது கவாசிக்கு, உங்கள் பின்னாடி தான் இருக்கும். நீங்கள் ஜாமி நாய் வேறு வந்துடுவான். இது வேறு லேட் ஆகும். கதவை தம்பின்னு சொல்லிட்டு அவனை ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட பார்த்தா இப்போ நீங்கள் எவ்வளோ வாங்கிட்டுறீங்க, இப்படி போயிட்டு இப்படி இல்லையா அப்பன்னு பார்த்து வீட்டில் வச்சு கொள்ளுங்க. சரியா போலீஸ் ஸ்டேஷன் வச்சு கொள்ளுங்க. வீட்டில் வச்சு கொண்டா அவனுக்கு எதுவுமே ஆகுது. அதான் நான் சொல்கிறேன் கைஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதான் நான் சொல்கிறேன், ஈஸியாக அவனை கொள்றதுன்னா போய்கிட்டே இருங்க. போய்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி வருமா, இது மேலே ஏறி அப்படியே வச்சுருங்க. கொடூரமாக சாமாப்பா தான் ஃப்ராங்க்லின். இவனும் ஜோம்பியா மரத்துக்கு இப்படியே போய் செத்துடலாம். அவ்வளோதான். ஏண்டா ஃப்ராங்க்லின்னு செத்து போன எங்களுக்கு அழுகையா வருதுடா, ஏண்டா ஃப்ராங்க்லின்னு செத்து போன எங்களுக்கு அழுகையா வருதுடா, நீ செத்து போனா ஜாம்பிஸ் வரும்டா, அந்த ஆதாண்டா எல்லோரும் கடிக்கும்டா. கொஞ்சம் உளருவே நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்னீப்பர் வச்சு சொல்ல முடியாது, ஒரு குரூப்பை தான் யூஸ் நம்ம நீங்கள் சொல்ல போகிறோம். எங்கடா போச்சு, இங்கே இருக்குது எங்கடா? ஓய் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் மேன்? இங்கே வந்து ஸோ இந்த குரூப் வருதா, அந்த குரூப்பை மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம். மெதுவாக பின்னாடி போய்ட்டு ஒருத்தனா சுடுவோம். அவன் இந்த குரூப்பை மட்டும் சுட்டுட்டு வீடியோ அதெல்லாம் முடிச்சுக்கணும். சரியா இவன் பார்த்தீங்கன்னா கடைசியாக அதில் சாக முடியாது. கடைசியாக அவன் சுட்டு அவ்வளோதான் வெளியே வந்துடலாம். ஆல்வேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். பாய் பாய் பாய்.